Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. இடதுசாரிகளுக்கு இது மரபே கிடையாது. இங்க அவர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க ஆளுநருடைய செயலை கண்டிக்கத்தக்கதுங்கிறாங்க. அப்ப எங்க கூட்டம்? இங்க அவர்கள் தாவேகா பக்கம் தான் முடிவெடுக்க போறாங்கன்னா எதற்கு நேற்று இருந்த கூட்டத்தை இன்னைக்கு பாத்துறாங்க. பிசிகாவினுடைய உயர்மட்ட குழு கூட்டமா இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கூட்டமா இருக்கலாம். இதெல்லாம் நேற்று நடைபெறுவதாக இருந்தது. விஜய் 2 முறை ஆளுநரை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. நீங்க ஆளுநரை கண்டிக்கிறீங்களே, ஆளுநரை கண்டிக்கிறீங்கன்னா அப்ப விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வேண்டியதானே? அதையும் ஏன் எடுக்க மாட்டாங்க? அவர்களிடம் ஒரு அறம் இருக்கிறது, குறைந்தபட்ச அறம் இருக்கிறது. காங்கிரஸ் அது இல்ல. காங்கிரஸ் நேரடியாக விஜய் ஆதரிக்கலாம், தப்பு கிடையாது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. பட் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. காங்கிரஸ் இருக்கிற மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 5. அந்த 5ல 3 தொகுதிகள்ல தாவேகாவை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி இல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்துல 3 தொகுதிகள்ல தாவேகா 2ஆம் இடம் வந்திருக்காங்க. 1500 ஓட்டு 2000 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப அவர்களுடைய ஓட்டுல பெருமதி ஷிஃப்ட் ஆயிருச்சு. இதே நிலைப்பாடு தான் உங்களுக்கு. நீங்க சிபிஎம் சிபிஐ ஓட்டு விஜய் பக்கம் போல, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு பெருமதியா போயிருக்கு. அதனாலதான் அவர் 2 இடங்கள் ஜெயிக்கிறாரு. அப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்று கவர்னரிடம் முரண்படுவது, அதுல அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார். முதன்மை சக்தி என்கிற அடிப்படையில் அவரை விஜய் அழைத்திருக்கணும், அதுல உடன்படுறாங்க. விஜய்க்கு ஆதரவுங்கிறது ஏன் முடிவெடுக்கிறோம்? 2 நாட்கள் கடத்துறாங்க, 3 நாட்கள் கடத்துறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவர்கள் திமுக தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுற இடத்துக்கு நகர்றாங்க. அது புதிதாக நகரல, ஏற்கனவே இருக்கிற ஒரு கூட்டணி. 2019, 21, 24 தொடர் வெற்றிகளை பெற்றிருக்காங்க. 3 கட்சிகளுக்கும் திமுகவால் ஒரு சிறிய லாபமோ பெரிய லாபமோ இருந்திருக்கிறது. நீங்க பாருங்க, இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போறாங்கன்னா, இன்னைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்பிக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்து போன எம்பிக்கள் தான் அதிகம். கேரளாவில் 2019 ஆலப்புழா ஒரே ஒரு எம்பி. சிபிஐக்கு அதே போன்றுதான் அந்தஸ்தை இழந்துட்டாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய எம்பி பிரதிநிதித்துவம் என்பது தமிழ்நாட்டில இருந்து போனதாக இருந்தது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் திமுக கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடுல கொஞ்சம் மரத்தோடு நிற்கிறாங்க. அதுதான் இங்க நெருடலாக இருக்கு. அவர்களுக்கு ஆளுநரோடு முரண் இருக்கிறது, திமுகவோடு நெருக்கம் இருக்கிறது, விஜயை நெருங்குவதற்கு தயக்கம் இருக்கிறது. அது ஏன் தயக்கம்? விஜய் பிஜேபியை தீவிரமா எதிர்க்கல, கொள்கை எதிரி என்கிறார். அரசியல் எதிரி என்று திமுகவை சொன்னாலும் திமுகவை தீவிரமாக எதிர்த்தார். கொள்கை எதிரியான பாஜகவை இந்த நொடியிலும் அவர் விமர்சிக்க மறுக்கிறார். பட் அவர் புதிய முகம் தானே, இப்பொழுதுதான் அரசியல் களத்துக்கு வருகிறார். அவர் எப்ப எதிர்ப்பாரு? காங்கிரஸே கூட போயிருச்சு, எதிர்க்கலாம். நேற்று வரை அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, கூட வலுவான நபர்கள் இல்ல. நானே பேசியிருக்கேன், பல நிகழ்வுகளை பேசியிருக்கேன். நீங்க திமுக எதிர்ப்பதை போல பாஜக எதிர்ப்பை விஜயிடம் எதிர்பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா, அவர் இப்பொழுதுதான் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிறார். காரணம், கலைஞர் அவர்கள் பின்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று அவர் எதிர்க்கிறார்னா, அவர் இந்தியா கூட்டணியின் பக்கத்தில் இருக்காரு. காங்கிரஸ் தொடங்கி பல கட்சிகள் அவரோடு இருக்கு. நாடாளுமன்றம், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பிரதிநிதித்துவம் இருக்கு. ஆனா இன்னைக்கு விஜயோட காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, அவர் எதிர்க்கலாம். அவர் எதிர்க்கல, அந்த இடம் தான் இவர்கள் தயங்குறாங்கன்னு பாக்குறேன். சுவாமிநாதன், ஆளுநர் பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்றாங்கல்ல. கடந்த கால சம்பவங்களின் அடிப்படையில இப்போ SR பொம்மை, கர்நாடகத்தில் நடந்த விஷயங்கள், மகாராஷ்டிரத்தில் நடந்த விஷயங்கள், 2005 பீகார்ல நடந்த விஷயங்கள், இதையெல்லாம் வச்சுதான் ஆளுநர் தாமதிக்கிறார். இப்போ தனித்த ஒரு கட்சி அப்படின்னு நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, கர்நாடகத்தில் என்ன நடந்துச்சுன்னா, எதிர்கட்சிகள் 2 தரப்புல இருந்து மும்முனை போட்டியாக இருந்தது. கர்நாடகத்தில் ஒரு கட்சி அதிக இடங்கள் பெற்று தனித்து பெரிய கட்சியாக இருந்ததுனால ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்க. ஆனா எதிரில் இருக்கிற 2 கட்சிகளும் நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதையெல்லாம் ஒட்டிதான் ஆளுநர் மௌனம் காக்கிறார் அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துல தொங்கு சட்டசபை அமையக்கூடிய பட்சத்துல ஆளுநரின் அதிகாரம் என்ன அப்படின்றது தெளிவா வரையறுக்கப்படல. அதுவும் இப்ப நடக்கிற சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவன் நிச்சயமா ஆளுநர் கிட்டத்தட்ட அவர் கேட்கறதும் சரியான புள்ளிதான். நான் அவரை கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்க விரும்பல. இப்ப நீங்க சொன்னதை போல 108 வழக்கமான மரபு என்று நாம் நினைப்பது, அந்த 108 என்கிற எண்ணிக்கை தனித்து வந்திருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு தனிப்பெரும் கட்சியாக அது இருக்கு. அவரை அழைக்கலாம், சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவத்தை காட்டலாம், பெரும்பான்மையை அங்க நிரூபிக்கலாம். இதுவும் ஒரு மரபு தான். இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடும். ஆளுநர் சொல்றதும் ஒரு மரபு தான் வச்சுக்கொள்வோம். ஆளுநர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஆளுநர் ஏன் சொல்றாரு, திமுகவும் அதிமுகவும் இணைந்தா அவர்கள் பெரும்பான்மையை காட்டினா
நாங்கள் அவர்களையும் ஆட்சி அமைக்க அழைப்போம் ஏன் சொல்றாரு? ஏன் திசையை காட்டுகிறார்? அவர் விஜயை தடுக்கிறார், புதிய திசையை காட்டுகிறார். அங்கதான் அது விமர்சனத்துக்குள்ளாரு. நீங்க திமுக அதிமுக இரண்டும் தனித்தனியாக பெற்றிருக்கக்கூடிய இடங்களை சேர்த்தீங்கனாலே 106 தான் வருது. அந்த அணிகள் 2 அணிகளையும் சேர்க்க சொல்றாரு. 2 பேரும் போட்டியிட்ட அணிகளும் சேர்ந்து வந்தா நாங்க அவர்களுக்கும் கூட ஆட்சியை கொடுப்போங்கிறார். அந்த திசையை ஏன் ஆளுநர் காட்டணும்னு கேட்கிறேன். இல்ல 2018 கர்நாடகத்துல எடியூரப்பா ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கிறார் அப்போதைய ஆளுநர். ஆனா எதிரில இருந்த காங்கிரசும் ஜேடிஎஸும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு யோசனையில இருந்த நேரத்துல இந்த ஒரு அழைப்பு விழுக்கப்படுது. எதிர்கட்சிகள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. 15 நாள் அவகாசம் நீங்க ஏன் கொடுத்தீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு? அதிகபட்சமா 1 நாள் 2 நாள் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூழல்ல எடியூரப்பாவே ராஜினாமா ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை திரும்ப பெற்று ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை தான் திமுக அதிமுக அப்படின்றது எதிரெதிர் தரப்பாக இருக்கு. ஆளுநரை பொறுத்தவரை திமுக அதிமுக 2 கட்சிகள் அவங்க கூட்டணி அமைச்சு போட்டியிடுறதுல ஆளுநருக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது? தமிழ்நாட்டு அரசியல் பாரம்பரியத்துல திமுக அதிமுக எதிரெதிராக இருக்காங்க அப்படின்றதான் பொருள். ஆனா ஆளுநருக்கு அதுல பிரச்சனை எங்க இருக்கு? அதுதானே ஆளுநர் சுட்டி காட்டியிருப்பார். இல்ல ஆளுநர் திசையை காட்டுறாருல, நீங்க பேரை ஏன் குறிப்பிடணும்? வேற ஏதாவது கட்சிகள் வந்தால் கூட அப்படின்னு சொல்லலாமே. அவர் திமுக அதிமுக இணைய போயிடுதான்னு நேற்று முதல் பேசிட்டு இருக்கோம். ஆளுநரே சொல்றாரு திமுக அதிமுக இணைத்து வந்தால். நீங்க ஆளுநர் எப்படிங்க ஒரு கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு இவர்கள் வந்தால்னா அவர் இணைய விரும்புகிறார் தான் அர்த்தம் வருது. நீங்க வேறு யாராவது வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் அவர்கள் பெரும்பான்மையை காட்டினால் அவர்களுக்கும் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்ற இடம் எங்க இருக்கு? திமுக அதிமுக இணைந்து வந்தால்னு ஒரு திசையை காட்டுறது எப்படி இருக்கு? அப்ப அது ஒரு விவாதத்துக்குரியதா மாறுது இல்ல? அப்ப ஆளுநர் யாரை சொல்லி இயங்குகிறார்? அது நமக்கு தொடர்ந்து விவாத பொருளாகுது. ஆளுநர்கள் தன்னிச்சையாக இயங்குகிறார்களா, ஆளுநர்கள் ஆட்டுவிக்கப்படுகிறார்களா என்பதே ஒரு விவாதமாக இருக்கு. இங்க 108 இடங்களை ஒரு கட்சி வென்று இருக்கிறது இல்ல, அது வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருக்குல்ல, பெரும்பான்மையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்ல. சட்டமன்றத்தில் முந்தைய நடைமுறைகள் அப்படியும் இருக்குல்ல, சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை காட்டினால் போதும்னு இருக்குல்ல. அவர் காட்டலைன்னா விட்டுருங்க, அவருக்கான வாய்ப்பே கொடுக்கப்படலையே. நீங்க மக்கள் மன்றத்தில் போய் பேசினா இது எப்படி இருக்கு? விஜய் மீது ஒரு அனுதாபத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப அதையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்குல்ல. 35% ஒரு கட்சி எடுத்திருக்கிறது, எண்ணிக்கை தான் முக்கியம், அதுல சந்தேகமே கிடையாது. இப்படியும் விதி இருக்குல்ல, இதுல விஜய் மீதும் தவறு இருக்கு. அவர் ஏன் காங்கிரஸ் சபை காட்டுறாரு? நீங்க தனிப்பெரும் கட்சியாக இருக்கேன்னு மட்டும் சொல்லியிருக்கணும். காங்கிரஸை காட்டுகிற பொழுது இப்ப மிச்ச கணக்கு எங்கன்னு கேட்கிறார். அந்த புள்ளி சரி, ஆளுநர் கேட்கிற அந்த கோணம் சரி. ஆனா அவர் ஒரு திசையை காட்டக்கூடாதுங்க. திமுக திமுக சேர்ந்து வந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. நீங்க ஆளுநர் வந்து 2 கட்சிகளை இணைந்து வாங்க நான் ஆட்சியை தரேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் வேண்டான்னு அர்த்தம், நீங்க இணைங்கன்னு அர்த்தம். நம்ம போனா ஆளுநர் நமக்கு ஆட்சியை கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார்ல. நீங்க விஜய்க்கு 118 காட்டுங்கிற மாதிரி நம்பிக்கையை விதைக்கிறீர்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தா கொடுத்துருவோங்கிற எதிர் நம்பிக்கையை விதைக்கப்படுது இல்ல. அந்த இடம் விமர்சனத்துக்கு உட்பட்டது, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா ஆளுநர். வலதுசாரிகள் பக்கம் விஜய் ஆதரவு கோரியிருந்தார் அப்படின்னா இந்த சிக்கல்களுக்கெல்லாம் இடம் இருந்திருக்காதா? ஆரம்பத்துல குறிப்பிட்டீங்க 100% இருக்காது. அவர் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸை சேர்க்காமல் முதல்ல நன்றி தெரிவிச்சாரு மோடிக்கு, வாழ்த்து தெரிவிச்சாரு. மோடி வாழ்த்து தெரிவித்தார், இவர் நன்றி தெரிவித்தார். அந்த மத்தியானம் வரைக்கும் பாருங்க நிலைமை சுமூகமாக இருந்தது. ஒருவேளை இவர் அதிமுகவை அணுகி எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமைச்சர்களை கொடுத்திருப்பாருன்னா பாஜக ஆட்சியோடு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், விஜய் பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டால் பாதிக்கப்பட்டு நிற்கிறார். நீங்க பாஜக எதிர்ப்புல தீவிரமாக இருக்காருங்க. அவர் பேச மாட்டாரு, களமாட மாட்டாரு, வாயை திறந்து சொல்ல மாட்டாரு. மற்றபடி அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல தனித்து நிற்கிறார், தனித்துவமாக இருக்கிறாருங்கிறேன். நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு கொள்கை எதிரி சமரசம் பண்ணியாச்சு. அதிமுக போய் அணுகிறார், எங்களுக்கு ஆட்சி அமைக்கணும், கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டால் பாஜக ஆட்சியோடு அதிமுக கொடுத்திருக்கோம். பட் இதுக்குள்ள இன்னொரு கோணம் கூட இருக்கு. அதிமுகவை உடைக்க கூட இவர்கள் முயற்சி செய்திருப்பதாக தகவல் வருது. அது பெரிய தவறு. அதனுடைய பலனையும் விஜய் கட்சி அறுவடை செய்து டிமாரஸ் அவர்களே அந்த பேட்டியை கொடுக்குறாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு வருகிற டிமாரஸ் அவர்கள் தெரியும் உங்களுக்கு, நாட்டை அதிபர் மாற்றின அவர்களுடைய மனைவி, பெருஞ்செல்வந்தர், லால்குடி தொகுதியில் வென்றவர், ஆதவர்ஜனா அவர்களுடைய மாமியார்.
அவர் பேட்டி கொடுக்குறப்ப தாவேக்கா பேசிட்டு இருக்குங்கிறாங்க. மறுநாள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தாவேக்காக்கு எங்களுக்கு பேச்சே இல்லைங்கிறாங்க. அப்ப ஏதோ ஒன்று செங்கோட்டையின் மூலமாகவோ வேறு யாரோ மூலமாகவோ அதிமுகவை சேதப்படுத்துவதற்கு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவர்களை பாதித்திருக்கிறது. நீங்க வலதுசாரிகளிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளவே விரும்பவில்லை. அதே நேரத்தில் அதிமுகவை இவர்கள் சேதப்படுத்த முயற்சித்திருக்கிறதா தகவல் இருக்கு. இன்னொரு கோணம் கூட இருக்கு. நீங்க அதிமுக சேரப்போதுன்னு நம்ம சொல்றோம். அதிமுகவை சேதப்படுத்த நினைக்கிறீங்க. திமுக முதல்வர் வேட்பாளரை தோக்குறாரு. நம்ம எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க ரெண்டு கட்சியிலும். இவர் வந்தால், இவர் நிலைத்து நின்றால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு திமுக அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுமோ என்கிற ஒரு பதட்டம் இருக்கும்ல. பொதுவாக ஒரு அரசியல் கட்சிகளுக்கு நிரந்தர எதிர்காலம், தற்காலிக எதிர்காலம். நிகழ்காலத்தை முதல்ல காப்பாற்றணும், எதிர்காலத்தை புறப்பாக காப்பாத்திக்கலாம். இப்போ விஜய் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தோடனே சட்டம் ஒழுங்குலாம் சரியாயிராதுங்க. பாலியல் தொல்லைகள் நடக்கதான் செய்யும். அதை அவர் தீவிரமாக களமாடணும். அதை ஆடுவாரா ஆடமாட்டாரா நமக்கு தெரியாது. ஒருவேளை தடுத்துட்டாருன்னா ஸ்கோர் பண்ணிடுவார். திமுக செக்கு. தடுக்க தவறிட்டாருன்னா அவரே அம்பலப்பட்டுவார் மக்கள் மன்றத்தில். பட் எது எப்படியா இருந்தாலும் திமுக இரண்டும் சேதத்திற்குள்ளாகி இருக்கிறது விஜயால. 50 ஆண்டு அரசியல் வரலாற்றை ஒருத்தர் தகர்த்திருக்கிறார். 1967 போல 1977 போல ஒரு பெரிய புரட்சி நடக்க போகிறதுன்னு விஜய் தான் சொல்லிட்டு இருந்தார். பலரும் ஏத்துக்கல, கட்சியில நம்பல. பட் இன்னைக்கு அது களத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. திமுக இரண்டும் அதிமுக இரண்டும் காயம்பட்ட புலிகள். அதனால அவர்கள் இப்பொழுது அணி சேருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர் வலதுசாரிகள் பக்கம் நகர்ந்திருந்தா சிக்கல்கள் இருந்திருக்காரு. அந்த நிலைப்பாட்டில் நம்ம விஜய் தான் பாராட்டணும். இன்னொன்று ஜெயித்திருக்கிற எம்எல்ஏக்களை பாருங்களேன். உத்திரமேரூர்னு ஒரு தொகுதிங்க. இப்பதான் நான் பார்த்தேன். ஜெயித்திருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி. திமுக சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசுறாங்களே. திமுக எத்தனை மாற்றுத்திறனாளி எம்எல்ஏக்களை உருவாக்குச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. தேர்தலில் போட்டியிடாம ஜெயிக்கலாம், நேரடியாக நியமனம் பண்ணலாம். போட்டதவெல்லாம் கட்சிக்காரங்க, கூட்டணி கட்சிக்காரங்க. சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிகா எல்லாரையும் போட்டாங்க. விஜய் பாருங்க ஒரு எம்எல்ஏ ஆக்கிட்டாரு மாற்றுத்திறனாளி. விஜய் அரசியல் உண்மையிலேயே தமிழக அரசியலுக்கு தேவை. பட் அவர் அரசியல் புரிதலோடு களமாடணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.